இன்னைக்கு நம்ம சிறுகீரை பருப்பு கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். தண்ணி சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சின்ன சைஸில் வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். 10 பூண்டு பற்கள் எடுத்து வச்சுருக்கேன். 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடி 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீரை வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சிருக்க ஸ்டவ்ல தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு சிறுகீரை கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கீரை சேர்த்துக்கலாம். கீரை வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரையோட நிறம் மாறாமல் இருக்கணும்னா கீரையை தனியாக வேக வச்சு எடுத்து கடையுங்க. பார்க்கவே நல்லாயிருக்கும். கீரை வெந்து போச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரை பருப்பு எல்லாம் மண் சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கல் சட்டி எடுத்துக்குங்க. அதில் வேக வச்ச கீரை சேர்த்துக்கலாம். அது கூடவே வேக வச்ச மிளகாய் தக்காளி இதை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்க்காதீங்க. லாஸ்ட்டாக பருப்பு சேர்த்து கடையுங்க. தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீரை கடைஞ்சிட்டு வேக வச்ச பருப்பு சேர்த்து இப்போ கடைஞ்சிக்கலாம். எல்லாம் சேர்த்து கடைஞ்சாச்சு. உங்களுக்கு கீரையோட கலர் மாறாமல் இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரியே கீரையை தனியாக வேக வச்சு கடையுங்க. பார்க்கவே நல்லா க்ரீனாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரீனாக இருக்குது. குழம்பு தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். சீரகம் சேர்த்துக்கலாம். ஹாஃப் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கடைஞ்ச கீரையும் பருப்பும் சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வச்ச தண்ணியை அலசி சேர்த்துக்கலாம். கீரை குழம்பு கொதிக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக சிறுகீரை பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.